மாற்று கருத்து வந்து நிறைய பேர் முதல்ல எழுதிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வர இப்போ குதிரை பாருன்னு சொல்லி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்ச பேசிட்டு இருக்காங்க. இந்த தீர்ப்பு 2026 தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை தமிழக மக்கள் வித்துட்டு இருக்காங்க. தமிழகத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆள வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்ததை அனைத்து கட்சியினரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதில் இருக்கிற சில கட்சி தலைவர்கள் மட்டும் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு பக்குவம் இல்லை. அதனால தான் அவங்க மக்கள் அவங்கள புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க தலைமையை பிடிக்காம ப்ளஸ் உங்களுக்கே தெரியும், அந்த எடப்பாடி தொகுதியில் ஒரு சூழ்ச்சியில் ஒரு குதிரை பேரம் பண்ணி அந்த எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கேண்டிடேட்டை விலைக்கு வாங்கி ஒரு மோசமான ஒரு அரசியலை பண்ணி தான் அந்த தொகுதியிலே அவர் ஜெயிச்சிருக்காரு. நான் நிச்சயம் இப்பவும் சொல்கிறேன், எடப்பாடியில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கேண்டிடேட் விசில் சின்னத்தில் நின்று இருந்தால் கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெற்றிருப்பார். அதிமுகவோட தலைவர் பொதுச் செயலாளர் வந்து கண்டிப்பாக தோற்றுருப்பார். அது தெரிஞ்சு தான் அவர் திட்டமிட்டு அது பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு சொல்கிற இதை பற்றி பேசுகிறதுக்கெலாம் கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அது எதையும் நேருக்கு நேராக மோதி அவருக்கு பழக்கமே கிடையாது. அதனால் பல அவதூறுகள் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, தோத்துட்டாங்க. அந்த மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு எப்படி கட்சியை வளர்த்தணும்னு முடிவு பண்ணியிருந்தாலாச்சும் கட்சியிலோட அனைத்து உறுப்பினர்களும் தலைவர்களும் அவங்க தலைமை ஏற்றிருப்பாங்க. கட்சிக்கு அந்த தோல்விக்கு அவர் தவிர மீதி எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட ஒரு பக்குவம் இல்லாமல் அவர் தலைமையினால தான் தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக திமுகவோட கூட்டணி சேர்க்கறதுக்கும் தயாராக இருந்தார். அதை மறுக்க முடியுமா சொல்லுங்கள்? இது வரைக்கும் அவர் இதை பற்றி அவர் சொல்லியிருக்கு. இல்லைன்னு அவர் சொல்லுங்கள், நான் திமுகவோட பேசலை அப்படின்னு இப்போ அவர் மறுக்க சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி பண்ணதை யாருக்குமே பிடிக்கல. அதிமுகவோட தொண்டர்களாக இருந்தாலும் சரி, மற்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே அது பிடிக்காதனால தான் அவங்க வந்து அந்த கட்சி உள்கட்சி பிரச்சனைனால வெளியில் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றப்ப நம்ம ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை ஒரு முறையாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு. அதனால தான் நாங்கள் நம்ம கட்சியை தேடி வரப்ப நம்ம அவங்களை அரவணைச்சு எடுத்துகிட்டு போகிறோம். அரசு மருத்துவமனைகள்லாம் உதாரணமாக ராசிபுரத்திலே பார்த்தீங்கன்னா சிகிச்சை பிரிவுல தள்ளி போய் நோயாளிகள்லாம் வெளியே அனுப்புறாங்க. இப்போ உங்கள் அரசு அதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும்? நீங்கள் சொன்ன மாதிரி பருவமழை காலம் வரப்போகுது. அதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் துறை சார்ந்த அதிகாரிகளோடு பேசி அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி ராசிபுரம் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் மருத்துவமனைக்குள்ளே தண்ணி போயிருந்தது, வெள்ளநீர் போயிருந்தது. அது நாங்கள் மருத்துவ ஆஃபீஸரோட பேசியிருக்கோம். அடுத்த மழையில் வராத அளவுக்கு என்ன முயற்சியை எடுக்கணும்னு நாங்கள் பண்ணுறோம். அந்த படுகாயம் நடந்த பெண் ஒருவர் கூறியிருக்காங்க, என்னன்னா மருத்துவமனையில் எங்களுக்கு முறையாக சிகிச்சையை தெரியல, எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த பெண் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இல்லை, நம்ம மாவட்ட செயலாளரே சொல்லியிருக்காரு, மருத்துவ அதிகாரிகளும் அவங்க செவிலியர்களும் அந்த நோயாளிகளை வந்து முறைப்படி அவங்க சிகிச்சைக்கு மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி பப்ளிக்கு தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவத்துறை மட்டுமல்ல, பல துறைகளில் இன்னும் திமுகவோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வேண்டுமென்றே நம்ம தலைவர் அவர்களின் ஆட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்படணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. விரைவில் இதற்கான ஒரு நல்ல முடிவு எடுக்கும். சில பேர் இருக்காங்க. நான் அதான் மருத்துவத்துறைன்னு மட்டும் சொல்லலை, மின்சாரத்துறை மற்ற துறை அனைத்திலும் சில பேர் இருக்காங்க. இன்னும் ஊழியர்கள் மாற்றம் செய்வீங்களா மருத்துவமனைகள்? அதற்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இல்லை, ராசிபுரம் அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா, அங்கே நாமக்கல்ல இருந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை, அங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்ததுனால இங்கே ராசிபுரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதே சமயத்தில் திருச்செங்கோடும் இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தரத்துக்கு உயர்த்தணுங்கிறதுனால அந்த ராசிபுரம் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ரெண்டாக பிரிக்கப்பட்டு ராசிபுரத்துக்கும் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கும் ஒதுக்கப்பட்டது. இப்போ இன்னும் ஒரு 10 கோடி தேவைப்படுதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதற்கான முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி இந்த நிதியை பெற்று விரைவில் ராசிபுரம் அரசு மருத்துவமனை திறக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்க. முதலமைச்சர் அவர்கள் 10 மணிக்கெல்லாம் தலைமை செயலகம் வராங்க. அனைத்து அதிகாரிகளும் முதல் முறையாக அவங்களும் இந்த அரசுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், வாலண்டியராக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எத்தனை துறைகளில் இவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
இப்போ சிஎம்டிஏலாம் அப்ரூவல்லாம் அவங்களே அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, சீக்கிரம் அந்த லைசன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கோங்கன்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அது மாதிரி லஞ்சம் குறைஞ்சிருக்கு, லஞ்சமே இல்லை. டாஸ்மாக்லாம் அந்த வாங்குறது குறைஞ்சிருக்கு. அதனால் எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு. அதுவும் சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா டிஜிபி இந்த எத்தனை வருஷமாக டிஜிபி ரெகுலர் டிஜிபி போடாமல் இருக்காங்க. போன ஆட்சியில் முதலமைச்சர் அவர் தான் உள்துறையும் கையில் வச்சுருந்தாரு, காவல்துறையும் அவர் தான் கையில் வச்சுருந்தார். ஒரு ரெகுலர் டிஜிபி கூட போடாமல் ஒரு செயல்படாத முதல்வராக தான் திரு ஸ்டாலின் இருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த முறையாக யூபிஎஸ்சியில் பேனலில் அப்ரூவ் செய்யப்பட்ட 3 பேரில் ஒரு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். சட்டம் ஒழுங்கு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக செயல்பட போகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த கோயம்புத்தூர் குற்ற வழக்கில் அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் குற்றம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்த விசாரணையும் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர் உத்தரவிட்டிருக்காரு. முறைப்படி விசாரிக்கப்பட்டு சட்டப்படி தண்டனை கிடைக்கிறதுக்கு அனைத்து வகையிலும் முதலமைச்சர் மேற்பார்வையில் காவல்துறை செயல்படும். சரிங்களா? இல்லை, அதை துறை அமைச்சர் அதை பற்றி பேசியிருக்காரு. கண்டிப்பாக விரைவில் அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஊராட்சியில் இருக்கிற இந்த அழியா இலங்கை அம்மன் கோயில் எனப்படுற ஆயா கோயில்னு சொல்லப்படுற அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த திருப்பணிகள் 13 வருஷம் ஆயிடுச்சு மேற்கொண்டு. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களோட பேசி HRNC மினிஸ்டர்ட்டையும் பேசி இந்த வருஷம் இதுக்கான திருப்பணிகள் மேற்கொள்றதுக்கு அனைத்து முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். நன்றி நன்றி. முதலமைச்சர் வரணுங்கிறத அனைவரோட எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நான் வந்து தலைவர் அவர்களை நான் இன்வைட் பண்ணுறேன். நன்றி. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.